அனைவருக்கும் வணக்கம். அதாவது முதலாவது ஒரு சந்தோஷமான நியூஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து அஃபிஷியல் சோர்ஸில் எங்கேயுமே இல்லை. லைக் ஹிந்து நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கிற நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் இல்லை. சாட்டை வந்து கைதுன்னு இல்லை, விசாரணைக்கு வந்து டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. காரணம் என்னன்னா, ஒரு நீதிபதி, ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை வந்து மிரட்டினதுக்கு விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அது இல்லாமல் இவர் அவதூறு நிறைய பேசி வருகிறார்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த விசாரணை அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்ஸ் சொல்லப்படுது. சவுக்கு சங்கர் முக்கியமாக அவர் வந்து இந்த சோர்ஸை வெளியிட்டிருக்காரு. உண்மை எவ்வளோ தூரம் தெரியல, ஏன்னா சவுக்கு சங்கர் பாதி உண்மை பாதி பொய்யா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீதிபதியை பற்றி இப்படி பேசினாரு, உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசினாருன்னு சொல்லி ஒரு சம்மன் அவருக்கு வந்து காவல்துறை சார்பாக, டெல்லி காவல்துறை சார்பாக வந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கேற்றவாறு இவர் ஆஜராயிருக்கார் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் சொல்லுது. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி ஏதாவது பெரிய நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, அது இல்லாமல் அவருடைய வீடியோலே தெரியுது அவர் வேற எங்கேயோ தான் இருக்கிறாரு, அஸ் யூஷுவல் ஸ்டுடியோவில் இருந்த மாதிரி இல்லை. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் அதை கண்டிப்பாக பார்க்கலாம். என்னன்னா, இந்த கூத்தாடின்னு சொல்கிறானுங்களே, இந்த நாம் தமிழரில் உள்ளவனுங்க கூத்தாடின்னு சொல்கிறானுங்களே, இவங்களுடைய அண்ணன் வந்து தேர்தல் அஃபிடேவிட்ல என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. விவசாயம், அதுக்கப்புறம் திரைப்படம், அவருக்கு வந்து இன்கம் வர இடம், அதில் அவர் வந்து பண்ணுற தொழில், அதில் விவசாயத்தில் கூட அவர் வந்து ரெவன்யூ வர்றது மாதிரி போடல, ஆனால் திரைப்படத்தை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவனுங்க மற்றவங்கள கூத்தாடின்னு சொல்கிறானுங்க. இதை பார்க்கல போல, அவங்க அண்ணன் போட்டிருக்கதை பார்க்கல போல. ஏன் இதை மெயினாக சொல்கிறேன்னா, இந்த திரைப்படங்கள்லாம் அவர் நடிக்கிறார்ல, நடிச்சு கொடுக்குறாருல, இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இந்த ரெட்ஜியான் இருக்காங்களா, அவங்க கீழே வர்றது, அவங்கள்ட்ட சேலரி வாங்கிட்டு தான் பண்ணுறாரு. பாவேக்கா எம்எல்ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இந்த சட்டசபையில் வந்து அவர் ஒன்று கேட்டிருப்பாரு. என்னன்னா, நீங்கள் வந்து ஜென்சி கூட்டம் நடத்தலாம், அதாவது முதியவர்களை வச்சு நீங்கள் ஜென்சி கூட்டம் நடத்தலாம், ஆனால் என்ன போல ஒரு ஜென்சியை உங்களால் எம்எல்ஏ ஆக்க முடியுமான்னு கேட்டார். இதுக்கு கண்டிப்பாக அந்த பக்கம் வந்து பதில் வராது. உடனே எங்கள் தலைவர் வந்து, அதாவது எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் இப்போ வந்திருக்காருல, அவர் ஜென்சி தான் எவனா தூக்கிட்டு வந்தா மோன செருப்பால் அடிக்கணுங்களெல்லாம். இதுல இந்த நேரு இருக்காருல்ல, அவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, 108 வச்சிருக்கீங்க, நீங்க வேற 108 தான் வச்சிருக்கீங்க, நாங்க அதை விட அதிகம் இங்க இருக்கவங்கள சேர்த்தா அப்படின்னு சொல்லி. இது எப்படி இருக்குன்னா, நான் 7ஆம் கிளாஸ் பாஸ்டா, நீ SSLC ஃபெயில்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்கள்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உங்க முதல்வரையே, அதாவது உங்களுடைய முன்னாள் முதல்வரையே, உங்களுடைய தலைவரையே வந்து நாங்க வீட்டுக்கு அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்பாவை காணும்னு சொல்லி பார்த்தாச்சு, குளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டாச்சுன்னு சொல்லி பார்த்தாச்சு, இன்னொரு வேற விதமா நிறைய விதமா சொல்லி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு இவனுங்க வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைச்சானுங்க. அப்படி இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கானுங்க, அதுலயும் கம்மி தான். அப்படி இவ்வளவு சீட்டு வாங்கியிருக்கானோ அதுவும் கம்மி தான். அதுக்கப்புறம் இந்த ஆணவத்தை பத்திங்களா இன்னும் குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்களே, இங்க தனிச்சையா நின்று 108 இடத்த பெற்றிருக்காங்க. பெற்று மக்கள் ஆதரவை 35% இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தனியா ஒரு கட்சி பெற்றிருக்கு. தோத்ததை எப்படியாவது மனசு ஆறுதலுக்கு எப்படிலாம் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கானுங்கன்னு பாத்தீங்களா. பத்தாததுக்கு இவங்க முதல்வர் வேட்பாளரையே கேவலப்படுத்தி வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க கலெக்டர்ஸை போட்டு. இப்போ தோத்ததை மறைக்கிறதுக்கு 1000 கதை சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இது என்ன 108 கதையா இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இவனுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணி மக்கள் இத்தனை % வாக்களிச்சிருக்காங்க. அதுவும் தனி ஒரு கட்சிக்குன்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியுது. ஒரு பக்கம் என்ன, நீங்க இன்ஸ்டாகிராம் வச்சு ஏமாத்தி வந்து ஒரு ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு இதே டீம் தான் சொல்லுது. அதே டீம் தான் நீங்க வந்து மெஜாரிட்டியா வாக்குல மக்கள் வந்து 70% இங்க தான் வாக்கு செலுத்திருக்காங்க, உங்களை வந்து வேண்டாம், அதிகபட்சமா வேண்டாம் நினைச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த பக்கம் சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னால இவங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் 100% பெற்றா வந்தானுங்க. இந்த பக்கம் ஒரு கதை சொல்றாங்க, அதே ஆள் தான் இந்த பக்கம் இன்னொரு கதை சொல்றாங்க. அப்ப இது உண்மையா அது உண்மையான்னு சொல்லி உங்க அப்பா வீட்டுல இருப்பாரு, இப்ப கேட்டு சொல்லுங்க உங்க டேடியார்ட்ட. தத்தி தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா தத்திக்கு பின்னால இருக்குது எல்லாம் அப்படிதான் இருக்கு. இவங்களை வச்சு ஒரு பிரச்சனை எப்படின்னா, அரசு பொறுப்புல, அதுவும் வந்து ஒரு அறநிலை சார்ந்த ஒரு விஷயத்துல வந்து ஆட்களை எடுக்கிறதுல அவங்களை வந்து ஒரு பொறுப்புல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுல எத்தனையோ, அதாவது ஒரு ரிட்டையர்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அதுல போட்டிருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகி அவரை வந்து ஒரு லீகல் சம்பந்தமான விஷயங்களுக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு துறையில இருந்து அவங்கள வந்து எடுத்திருக்காங்க, நல்ல டேலண்டட் பர்சன்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்களை பர்டிகுலரா எதுக்கு எடுத்திருக்காங்கன்னா, ஒண்ணு நம்பிக்கை, ஓகேவா. அது போக இவங்க குடும்பம், இவங்களும் சரி, இவங்களுடைய ரிலேட்டிவ், அதாவது இவங்க குடும்பம் சார்ந்தவங்களும் சரி, பல கோடி வந்து அந்த கோயில்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வளர்ச்சிக்காக நிறைய நிதி மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஈடுபாடுகள் வந்து அவங்க குடும்பம் சார்ந்து நிறைய இருக்குது. அப்படி இருக்கிறனால ஒரு நம்பிக்கையும் இருக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியலாக நிறைய ஹெல்ப்பும் நிறைய கிடைக்கும். ஆல்ரெடி இருக்கிறனால போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தெளிவான விளக்கம். அதுவும் ஆளுங்கட்சிக்கு சார்ந்தவங்க தான் போட முடியும். சும்மா எதிர்கட்சியிலேருந்து எவனே எடுத்து போட்டால் நம்பிக்கை இருக்காது. ஏதாவது ஒரு ஃப்ராட் விஷயங்களாக பண்ணுவோம். அதுக்கு இவங்க வந்து நம்பிக்கையாகவும் இருப்பாங்க, ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுபோக ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து அவரை வந்து வச்சு இயக்குனாங்க, அவரை வச்சு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொன்னாலும் சும்மாலாம் எடுத்து போட மாட்டாங்க. அப்படி பார்த்தா அவர் கூட நிறைய பேர் பயணிச்சிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துடலாம். ஆனால் அதில் வந்து ஈடுபாடு எப்படி இருக்குது, அதில் வந்து செயல் வந்து படுவாங்களா, ஓகேவா, செட் ஆகுமான்னு பார்த்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பொறுப்பை வச்சு
அவங்க வந்து அர்ச்சனா வந்து பல கோடி சம்பாதிக்க தேவையில்லை, ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு, இன்கம் ஆஃப் சோர்ஸ் வந்து வேற பக்கம் அவங்களுக்கு நிறைய இருக்கு. இதுதான் அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிற ஃபீல்டான்னு கேட்டால் கிடையாது. இதில் வந்து அவங்களுக்கு ஒரு சேலரி வருது, அரசாங்க சேலரி வருதுன்னா கூட அது டெம்பரரி தான், பெர்மனன்ட் கிடையாது. அதுவும் அவங்களுக்கு யூஸ் கிடையாது. அதையும் தாண்டி அவங்களுக்கு பல கோடி வந்து அவங்க கோயில்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை, ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு கொண்டு வந்தா பல விஷயத்த கொண்டு வரலாம். இப்போ திமுக வந்து தோழிக்காக கார்பந்தயம் நடத்தினார்னு சொல்லிலாம் சில விஷயங்கள் இருக்கு, இப்படிலாம் பேச முடியுமா? இதெல்லாம் நல்லா இருக்கு, நாகரிகமா ஒரு அரசியலா இருக்குமா? இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. அது போக ஒரு போலீஸ் ஆபீசர் அவருடைய மகன், அதாவது இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு சார்பா முதலமைச்சர் கலந்து கொண்ட அந்த மீட்டிங்ல ஒரு பையன் அவர் அதாவது ஒரு போலீஸ் ஆபீசரோட மகன் அதே ஆபீசர் கெட்டப்ல வந்திருக்கான். அதை பார்த்த அங்க வந்து அந்த ப்ரோக்ராம் கிடையாது, அதை பார்க்க வந்து அந்த பையனை முதல்வர் அவர்கள் நோட் பண்ணி கூப்பிட்டு அவர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அது வந்து ஒரு பேசும் பொருளாச்சு, அதை வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய அப்பா அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அதை வந்து பற்றி பேசியிருந்தாங்க. அது அவருக்கு வந்து அந்த உண்மையாக இயற்கையாகவே அந்த மனுஷனுக்கு ஒரு விஷயம் தோணும், அந்த குட்டி பசங்களை பார்த்தா அது வந்து அவருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அதனால தான் அவர் இது எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. மற்றபடி அங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, இது எத்தனை பேருக்கு வரும் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். முதல்வர் வந்து சல்யூட் அடிக்கிறார், அந்த பையனும் திரும்ப அடிக்கிறான். அப்போ எந்த லெவலுக்கு அது அந்த பையன் ஒரு விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கான்னு பாருங்க. அவங்க அப்பாவை வச்சும் முதல்வர் அவர்கள் பண்ணுறதுக்கு ரிப்ளை இப்படியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது போக அந்த நிகழ்ச்சி வந்து ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. எப்படின்னா அந்த போதைப் பொருள் விஷயத்துக்கு இப்படி இந்த அட்டென்ஷன் வரும்போது இன்னும் நிறைய பேர் வந்து அதை எடுத்து பேசுவாங்க. ஓகே, இது எதனால் அந்த நிகழ்ச்சி நடந்தது, எதுக்காக நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, அந்த பையன் எதுக்கு வந்தான், அவன் ஏன் போலீஸ் ஆஃபீஸர் கெட்டப்பில் இருக்கான் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் இதில் பேசும் பொருள் ஆகும்போது அந்த போதை ஒழிப்பு அப்படிங்கிற விஷயம் திரும்ப 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 மைண்டில் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து அதனால மாறுறவங்க பல பேர் இருக்காங்க. இன்னொன்று, இது அர்ச்சனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சேலரி கிடையாது. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டா கிடைக்கும்னா அந்த கார் அரசு வாகனம், அதுக்கப்புறம் எதுக்குன்னா அந்த அறங்காவலர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு. இதுல வந்து அரசாணைப்படி தான் தாவேகா பண்ணிருக்கு, புதுசா எதுவும் பண்ணல. அறநிலைத்துறை வந்து என்ன சட்டம் வச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஒரு ரிட்டையர்ட் நீதி அரசர் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள. அப்புறம் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் இல்லைன்னா இதுக்கு முன்னால இதுல பணி புரிஞ்சிருப்பாங்களா, இந்த துறையில பணி புரிஞ்சு அவங்கள வச்சு அவங்கள்ட்ட முன்னால என்ன நடந்துச்சு, எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பீரியன்ஸுக்காக இதை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் படி இந்த கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஆன்மீக சம்பந்தமா இப்போ இந்த வேல்முருகன் அவர்கள் வந்து பக்தி பாடல் நிறைய பாடி அது சம்பந்தமா இருக்கிறவங்க, ஸோ அவங்க ஒப்பீனியனும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து அந்த பொறுப்பு, அதாவது அறநிலைத்துறையை வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த அறங்காவலர்களை நியமிக்கிறதுக்கு ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் நியமிக்கலாம், இவங்கெல்லாம் வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த குழுவே தவிர இவங்க கம்ப்ளீட்டா வந்து அவங்க தான் அறங்காவலர்களே அப்படின்னு கிடையாது. ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஜஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு இவங்கெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஒரு ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அதுக்கப்புறம் இதுக்கு அந்த பொறுப்பு சார்ந்த இருக்கிறவங்க, ஆன்மீகம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுலேயும் இவங்க வந்து உறுப்பினர்கள் தான். இவங்களோட பாயிண்டை மொத்தமாக எடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இவங்களையும் அந்த ஒரு கேட்டகரியில தான் எடுத்திருக்காங்க. இங்கே வந்து டொனேஷன்ஸ் அதிகமாக கொடுத்தவங்க, அதுலேயும் ஃபெமிலியர் பேஸ். உடனே வந்து இவங்களை வந்து ப்ரொடியூசராக தெரிஞ்ச உடனே என்ன அவங்க ஃப்ரெண்டாக கொடுத்துட்டாங்க, அவங்க தெரிஞ்சவங்களை கொடுத்துட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாருக்குமே அவங்கள ப்ரொடியூசராக தெரியும், ஆனால் பின்னால் அவங்க பண்ண ஹெல்ப் எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூபராக இருக்கோம் அப்படின்னா பின்னால் நம்ம பண்ணுற உதவிகள் யாருக்கும் தெரியாது. ஒரு சினிமாவில் இருக்காங்கன்னா பின்னால் அவங்க பண்ணுற உதவிகள் தெரியாது. இப்போ சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்டால் பல உதவிகள் பண்ணுறாரு, அது வந்து தெரிகிறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர தெரியாதவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நம்மளோட இன்னொரு ப்ரொஃபஷன் என்னன்னு யாருக்குமே தெரியாதுல. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம், என்னென்னாலும் பண்ணலாம். ஸோ சேம் லைக் அதே மாதிரி தான் இதை தெரியாமலே பல குரூப்ஸ் வந்து பல விதமாக பரப்பிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு பவரே இன்டர்வியூ எடுத்து இவங்களை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒப்பீனியன் சொல்கிற சைடில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு பெரிய லெவலில் ரெவன்யூ கிடையாது, பெரிய லெவலில் எதுவுமே கிடையாது. சொல்ல போனால் அப்படிதான். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்கள இவ்வளவு தூரம் பேசும் பொருளாக்கணும்னா எப்படிப்பட்ட அரசியலை நம்ம கட்சிகளையும் சார்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு பார்த்துக்கோங்க. சிம்பிளா சொல்லலாம், நீட்டையும் அதுக்கப்புறம் வந்து இந்த மேகதாது அணையும் வந்து மக்கள் பிரச்சனையா தான் பார்க்கணுமே தவிர அரசியல் பிரச்சனையா பார்க்கக்கூடாது. இவனுக்கு வந்து எப்போ அரசியலா அதை பேசிட்டு இருக்கானுங்களோ அப்பவே அது சோலி முடிஞ்சது. அவனுக்கு வந்து அவங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்துல மற்ற கட்சிகள்லாம் ஒத்து போய் தான் பண்ணணும், சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர அதை அரசியலாக்கக்கூடாது, அதை கேள்வியாக்கக்கூடாது. ஒரு தீர்மானம் வந்து நம்ம நிறைவேற்றுறோம், நீட்டுக்கு எதிராக இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்கன்னா அந்த தீர்மானத்துக்கு மற்ற கட்சிகள் சப்போர்ட் தான் பண்ணணும். அதை வந்து போன ஆட்சியில் இப்படி, இந்த ஆட்சியில் இப்படி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா செட் ஆகாது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க என்னன்னாலும் சொல்லலாம், அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க, அப்படி சொல்லி வந்தாங்க அப்படி போனாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றுறாங்கன்னா அதுக்கு முழு ஆதரவு எல்லா கட்சியும் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து மக்கள் பிரச்சனை. இந்த மாதிரி அடிப்படை விஷயம் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த குழுவில்
கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒரு பெண்டிங் வச்சிருப்பாங்க, அவங்க ஏதாவது காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று இருந்தாலோ, இல்லை குற்றவியல், அதாவது அவங்க பின்னால கிரிமினல் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் இருந்தாலோ அவங்களால இருக்க முடியாது. அப்படியெல்லாம் பார்த்து தான் தேர்ந்தெடுப்பாங்களே தவிர வேற எதுவுமே இல்லை. அவங்க வந்து இந்த படத்தை எடுத்துட்டாங்க, ப்ரொடியூசராக இருக்காங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியாதுல சில விஷயத்த. அவங்க அந்த கோயில்களுக்கு அந்த விஷயத்த அந்த கிரைட்டீரியாவை ஃபில்ஃபில் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு கோயிலுக்கு இவ்வளோ டொனேஷன்ஸ் நிறைய அவங்க உறவினர்களும் சரி அவங்களும் சரி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு குற்றவியல் அதாவது குற்றங்கள் எதுவுமே அவங்க மேலே இல்லை, நிதி பிரச்சனையும் எதுவுமே இல்லை, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கிற ஒருத்தங்களை இந்த காரணங்கள்லாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி. குறிப்பாக நாளைக்கு பல தீர்மானங்கள் கொண்டு வராங்க. இதில் வந்து விவாதம், அதாவது இந்த நிதிநிலை அறிக்கை அப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தோம்ல, இதுக்கெல்லாம் வந்து அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தரப்புல 2 நாளா பண்ணாங்கல்ல. ஸோ இதுக்கெல்லாம் பதில் சொல்றது நாளைக்கு தாவேகா தரப்புல, தாவேகாவோட அரசு தரப்புல மொத்தத்தில் வந்து நாளைக்கு பதில் அளிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 தீர்மானங்கள், நீட்டுக்கு அகைன்ஸ்ட் ஒரு தீர்மானம், அதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா தாவேகா செயல்பட போறாங்க. அதாவது பிஜேபின்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க, ஆனா வந்து அவங்க செயலில் காமிச்சிட்டு இருக்காங்கிறது நாளைக்கு வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அதை வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பேச போறாரு அந்த விஷயத்த. அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்கள் வந்து வெளிநாடு சம்பந்தமான ஒரு தீர்மானம், அதை வந்து அவங்க வந்து நாளைக்கு பேச போறாங்க, அதை கொண்டு வர போறாங்க. அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு பேசும் பொருளா இருக்க போகுது அந்த விஷயம். அப்புறம் இந்த கியூட்டான அந்த பையன், அந்த விஷயம், அந்த பையனை வந்து இப்போ இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, ஓகேவா? அவரை வந்து அங்கே தூக்கி வச்சு கொஞ்சிறாரு, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பேசுகிறாரு. உடனே அந்த பையனை கூட்டி இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவன் கியூட்டாக நிறைய விஷயங்கள் பேசுகிறான். அப்படிங்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பையனை அடுத்தது சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது ஒரு சேனலில் பிகே நூட்ஸ்லையோ கலாட்டாலேயோ ஏதோ ஒரு சேனலில் பார்க்க போறீங்கிறது உறுதி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் இது ஒரு அட்டென்ஷன் பொருளாகும் போது அந்த நிகழ்ச்சியோடைய மூலப்பொருளான அந்த கோர் விஷயம் இருக்குல்ல, கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகும், மக்களுக்கு போய் சேருங்கிறதும். அர்ச்சனா அவங்களை எதுக்கு வந்து நியமனம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை இதில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மிச்சம் இருக்கதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு டாடா பாய் பாய்.